Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2 புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். பலவுள் தெரிக. மாடு என்பதன் பொருள் என்ன? ஸோ இதோட மீனிங் கேட்குறாங்க. பொருள் பக்கம் இ ஆப்ஷன் ரைட் ஆன்சர். செகண்ட், நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? இ ஆப்ஷன் புலரி. அடுத்தது, சரியான தொடர்களை தெரிவு செய்க. நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர், நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார், மாமழை போற்றுதும் இளங்கோவடிகள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ ஆப்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சேர்ந்தது. பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல் எது? இ ஆப்ஷன் வளர்க. மல்லல் மூதூர் வயவந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? அதாவது மல்லல் அப்படின்றது வளம். இ ஆப்ஷன் வளம். குருவினா, கூவல் என்று அழைக்கப்படுவது எது? ஸோ கூவல் அப்படின்றது அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையை கூவல் என்று அழைக்கிறோம். சரிங்களா? உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையை தான் கூவல்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. எங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகள் ஏரி, குளம், கிணறு, வாய்க்கால். அடுத்தது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இவ்வரிகள் புறநானூற்று பாடலில் இடம்பெற்றுள்ளது. செகண்ட் பாயிண்ட், நீர் இல்லாமல் அமையாத உடல் உணவால் அமையும். உணவையே முதன்மையாகவும் உடையது. எனவே உணவு கொடுப்பவர் உயிர் கொடுப்பவராக கருதப்படுவர். இதுதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது? அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் விழுந்து மூழ்கும். அதனால் அந்நீர்நிலையில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்குவதாக பெரிய புராணம் கூறுகிறது. அடுத்தது 5th கொஸ்டின், மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மணி போல் தெளிந்த நீர், பரந்த நிலப்பரப்புகள், நீளமான மலை, குளிர்ந்த நிழல் தரும் காடு. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ குருவினா 5க்கான முடிஞ்சிச்சு. ஸோ இது கைட்லேயும் சில பேர் கேட்டிருந்தீங்க, புக்லேயும் மார்க் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு சீக்கிரமாகவே நான் புக்கில் மார்க் பண்ணதையும் அப்லோட் பண்ணுறேன். சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன், அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். நமது முன்னோர்கள் கண்டு உணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும். தேர்ட் பாயிண்ட், மழைநீர் சேமிப்பு தொட்டி மூலம் நிலத்தடியில் மழைநீரை சேமிக்க வேண்டும். மிகுதியான தடுப்பணைகளை உருவாக்க வேண்டும். இப்படி செய்தால் அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிலைத்த புகழை பெறுவதற்கு குடபுலவியனார் கூறும் வழிகள் யாவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மறுமை இன்பத்தை அடையவும் உலகு முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ செய்ய வேண்டிய செயல்கள் பல உள்ளன. நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது. உணவையே முதன்மையாகவும் உடையது. ஏற்கனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவர். உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் ஆவார். நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்த ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது. அதனால் மேற்கூறிய மொழிகளை இகழாது விரைவாக கடைபிடிக்க வேண்டும். நிலம் குழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருகச் செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணே மடிவர் என குடபுலவியனார் கூறுகின்றார். தேர்ட் கொஸ்டின், சோழர் கால குமிழித்தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? மழைக்காலங்களில் ஏரியில் நீர் நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழித்தூம்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும்.
மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை. அணையில் வழிந்தோடும் நீரின் அளவை அதிகரிக்கவும் அணையின் முன் தேங்கும் நீரின் சேற்றை குறைக்கவும் குமிழித்தூம்பு பயன்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வானவில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்திகளை விளக்கி எழுதுக. காடுகளில் எல்லாம் கரும்புகள், சோலைகளில் எங்கும் அரும்புகள் உள்ளன. பக்கங்களில் எங்கும் குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன. வயல்களில் எங்கும் சங்குகள் கிடக்கின்றன. நீர்நிலையில் இளைய அன்னங்கள் உலவுகின்றன. குளங்கள் நீர் நிறைந்து கடலை போன்று உள்ளன. நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது. அன்னங்கள் விளையாடும் நீர்நிலைகளில் எருமைகள் மூழ்கும். வாளை மீன்கள் அருகில் உள்ள பாக்கு மரங்களில் மீது பாயும். இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும். இது நம்ம ஆல்ரெடி இங்க வாளை மீன்கள்லாம் இந்த குருவினாலே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதோட சேர்த்து எழுதுற மாதிரி தான் இருக்கு சிறுவினாவும். நெக்ஸ்ட் நெடுவினா. வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குக. வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். முன்னுரை. இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தி பாதுகாக்க வேண்டும். எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் இது. நீரின்றி அமையாத உலகம். நீரின்று அமையாத உலகம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். நீரே மனித வாழ்வின் அடித்தளம் என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர். மழையே பயிர் கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகின்றது. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது. நோயின்றி வாழ நீரே அவசியம். அடுத்தது நீர் மேலாண்மை. மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம் இவற்றுள் முதலிரண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் சிறந்த அரண்களுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்னும் சங்க பாடல் நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைக்கிறது. ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண் வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான எளிய வடிவங்களாக பெருமளவில் பயன்பட்டன. தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது. முடிவுரை. நம் அன்றாட வாழ்வின் அனைத்து செயல்களுக்கும் நீரே அவசியம் என்பதை உணர்வோம். நிழல் தரும் மரங்களை வளர்ப்போம். வான்மழை பொழிய வழி செய்வோம். நீர்வளம் பெருக்குவோம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம்ல இருந்து கேட்டிருக்காங்க. திருநாட்டின் சிறப்பு. முன்னுரை. காவிரி ஆறு பாய்ந்து வளம் கொழிக்கும் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. இத்திருநாட்டின் சிறப்புகளை பெரிய புராணம் வாயிலாக நாம் அறியலாம். காவிரி நீர் சொல்லும் அழகும் உழத்தியர் அழகும். காவிரி ஆறானது மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்துக்கொண்டு நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது. களை பறிக்கும் பருவத்தை கண்ட உழத்தியர் களைகளை களைந்து செல்கின்றனர். அவர்களின் கால்களில் முத்துகளை ஈனும் சங்குகள் இடறின. அதனால் இடை தளர்ந்து மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பினை அடைவர். நீர்நாடு. காடுகளில் எல்லாம் கரும்புகள், சோலைகளில் எங்கும் அரும்புகள் உள்ளன. பக்கங்களில் எங்கும் குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன. வயல்களில் எங்கும் சங்குகள் கிடக்கின்றன. நீர்நிலையில் இளைய அன்னங்கள் உலவுகின்றன. குளங்கள் நீர் நிறைந்து கடலை போன்று உள்ளன. நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது. அன்னங்கள் விளையாடும் நீர்நிலைகளில் எருமைகள் மூழ்கும். வாளை மீன்கள் அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும். குன்றுகளாக குவிந்த நெற்கட்டுகள். அறியப்பட்ட செந்நெற்கட்டுகளை போராக குவிப்பர். பல வகையான மீன்களை குன்றை போல் குவிப்பர். சங்குகள் ஈன்ற முத்துகளையும் குன்றை போல் குவிப்பர். தேன் வடியும் மலர் தொகுதியை மலை போல் குவித்து வைப்பர். எருமை கூட்டங்கள் வளமாக சுற்றி சுற்றி மிதிக்கும்.
இத்தோற்றமானது கரிய மேகங்கள் பெரிய பொன்மலைச் சாரல் மீது வலமாக சுற்றி வருகின்ற காட்சி போல் உள்ளது. அந்நாட்டில் தென்னை, செருந்தி, நரந்தம் போன்றவை உள்ளன. அரசமரம், கடம்பமரம், பச்சிலை மரம், குறாமரம் போன்றவை எங்கும் வளர்ந்துள்ளன. பனை, சந்தனம், நாகம், வஞ்சி, காஞ்சி, கோங்கு முதலியன எங்கெங்கும் செழித்து வளர்ந்துள்ளன. முடிவுரை. தமிழுக்கும் சைவர்க்கும் பெருமை சேர்க்கும் இந்நூலின் சோழ நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையையும் அந்நாட்டு வளத்தையும் சேக்கிழார் அழகாக விவரித்துள்ளார். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு விரிவானம்ல வரும் இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதை எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ண முடியும் அப்படின்றத ஷார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் ஃபுல்லாக முடியும், இல்லை நான் படிச்சுட்டு அதை ஜென்ரலாக என்னோட ஓன் வேர்ட்ஸில் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? முன்னுரை. வானம் பொய்த்ததால் மக்கள் அல்லாடுவதை படம் பிடித்து காட்டியுள்ளார் நாகலிங்கம். இக்கதையில் வரும் இந்திராவின் செயல் மூலம் அவர் நீரின்றி தவிக்கும் கிராமத்து மக்களின் இன்றைய கதையாக கூறியுள்ளார். தூரத்தில் தொடர்வண்டி. ரயிலின் ஊதல் சப்தம் கேட்டு இந்திரா குடத்துடன் ஓடினாள். 7-8 பெண்களும் 2-3 குடங்களை தூக்கி கொண்டு புயல் நுழைவது போல் ரயில் நிலையத்துக்குள் பாய்ந்தனர். முண்டி மோதிக்கொண்டு சென்றனர். ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த சச்சரவை பார்த்து விட்டு திட்டியதை யாரும் கண்டு கொள்ளவில்லை. தண்ணீர் பஞ்சம். இந்திராவின் ஊரில் பருவமழை காலத்திலும் சரியாக பெய்வதில்லை. புயல் வந்தால்தான் இந்த பக்கம் பூராவுக்கும் மழை. பெய்தால் பேய்மழை வெள்ளப்பெருக்காய் ஓடும். 3ஆம் நாள் நீரில்லா பூமியாய் கிடக்கும். அதனால் பக்கத்து ஊரான பிலாப்பட்டிக்கு சென்றுதான் தண்ணீர் எடுத்து வர வேண்டும். அவ்வூரில் உள்ள கிணற்றில் அவ்வூர் மக்கள் மதியம் வரை தண்ணீர் இறைத்து கொள்வர். மதியத்துக்கு மேல்தான் வெளியூர் மக்களுக்கு விடுவர். ரயிலில் தண்ணீர் பிடித்தல். ரயிலில் வரும் தண்ணீரை பிடிக்க ஊர் மக்கள் அடித்து பிடித்து கொண்டு வருவதை ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை. ஆனாலும் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து ஸ்டேஷன் மாஸ்டரிடம் பேசி ரயிலில் தண்ணீர் பிடிக்க ஏற்பாடு செய்தனர். அதனால் சத்தம் இல்லாமல் வந்து தண்ணீர் பிடித்து செல்ல வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறினார். ரயில் மதங்கொண்ட யானை பிளறி கொண்டு வருவது போல் வந்து நின்றது. இந்திரா பயணிகள் இறங்குவதற்கு முன் வேகமாக குடத்தோடு ரயில் பெட்டிக்குள் பாய்ந்தாள். முகம் கழுவும் பேசின் குழாயை அழுத்தி வேக வேகமாக தண்ணீர் பிடித்து குடத்தில் ஊற்றி கொண்டிருந்தாள். இதுதான் நாளை சாயந்திரம் வரை வீட்டுக்கு குடி தண்ணீர். இதனை எண்ணியபடியே தண்ணீர் பிடித்தாள் இந்திரா. ரயில் புறப்பட்டது. இந்திரா தண்ணீர் பிடிக்கும் போதே ரயில் புறப்பட்டது. தண்ணீர் குடத்துடன் ரயிலை விட்டு இறங்கியவளை ரயிலில் பயணம் செய்த பெண்ணொருத்தி தடுத்து நிறுத்தினாள். ரயில் சென்ற நீண்ட நேரமாகியும் இந்திரா வரவில்லை. பெற்றோர் தேடத் தொடங்கினர். இந்திராவை தேடுதல். இந்திராவை தேடி ராமநாதபுரம் வரை உறவினர்கள் சென்றனர். அங்குள்ள உறவினர்கள் வீடுகளிலெல்லாம் தேடினர், கடைத்தெருக்களில் தேடினர். எங்கும் கிடைக்காததால் அனைவரும் ஊர் திரும்பினர். வீடு திரும்பினாள் இந்திரா. அம்மா தண்டவாளத்தின் ஓரத்திலேயே ஓட ஆரம்பித்தாள். 10 அடி ஓடியிருப்பாள். எதிரே இந்திரா தண்ணீர் குடத்துடன் வந்து கொண்டிருந்தாள். கூட்டத்தருகில் வந்தாள் இந்திரா. அம்மா தண்ணீர் குடத்தை வாங்கினாள். அப்பா பயமகளே, இதையும் சுமந்துகிட்டா வரணும், இத்தனை மைலுக்கும் என்றார். இந்திரா நாளைக்கு வரை குடிக்க எங்கே போறது என்று சொன்னாள். முடிவுரை. தண்ணீர் பஞ்சத்தால் பல கிராமங்கள் அல்லல் படுகின்றன. எல்லா பகுதிகளும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருகிறது. சிற்றூர்களில் நீர் நெருக்கடியில் மக்களின் வாழ்க்கை சிக்கல் நிறைந்ததாக உள்ளது. இதனை உணர்த்துவதே இச்சிறுகதை. ஸோ இதை நீங்கள் சொந்தமாகவும் எழுதலாம். படிச்சுட்டு அந்த ஸ்டோரியை சைட் ஹெட்டிங்ஸ் மட்டும் இதை எழுதிட்டு, ஸோ உங்களோட சாய்ஸ். அது நீங்கள் இதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே, இல்லை அதை கண்டென்ட்டை புரிஞ்சுட்டு சைட் ஹெட்டிங்ஸ் மட்டும் போட்டுட்டு உங்களோட சொந்த நடையிலையும் எழுதலாம். உங்களோட சாய்ஸ் தான் அது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.